स्नेह न तु शिव प्रेम नोऽयं दयावान करुणाकर न वा प्रार्थयतं शिवं तव सुखाय शिव तु सम्पूर्ण परिपूर्णता हि शिव न हि शिव स्नेह न तु शिव प्रेम नोऽयं दयावान. தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்த 18 சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது. ஒவ்வொரு மலையிலும் சித்தர்கள் வாழ்ந்து பல ஆண்டு காலம் உயிருடன் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். மருதமலையில் பாம்பாட்டி சித்தர், பழனிமலையில் போகர், அதே மாதிரி இங்கே மதுரை பக்கத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் தாணிப்பாறை வழியாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த சதுரகிரி மலை அமைஞ்சிருக்கு. அதில் என்ன ஒரு சிறப்புனா, மலைகள் சூழ்ந்த இடத்துல இடையில 4 பக்கம் சதுரமாக இருக்கிறதுனால இடையில அந்த கோயில் அமையப்பெற்றதுனால அந்த மலைக்கு பேர் சதுரகிரி மலை. அதில் அருமையான மூலிகை, நல்ல மலை ஓடை, தண்ணீர், அதிலெல்லாம் போய் குளிக்க முடியும், இயற்கை காட்சிகளை பார்க்க முடியும், நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நடக்க முடியும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த சதுரகிரி மலை. இந்த சித்தர்கள் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால தான் அங்கே உட்கார்ந்து தியானம் பண்ணி அந்த இறைவனை வேண்டி பல வருடங்கள், யுகங்கள் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அந்த மூச்சு காட்டு நம்ம போய் பார்க்கணும் இல்லைங்க. நீங்கள் ஒரு முறை சதுரகிரி மலை போயிட்டு வாங்க. அங்கே சித்தர்கள் உட்கார்ந்து தவம் செய்த இடங்களை எல்லாம் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மலை சூழ்ந்த பகுதியினால் அந்த மலைகளில் பலதரப்பட்ட மரங்கள், தாவர வகைகள், மூலிகைகள், நீரோடைகள் பார்ப்பதற்கே ரம்மியமாக காட்சியளிக்கும். அதனால்தான் அங்கே கோரக்கர், சட்டமுனி என்ற 2 சித்தர்கள் குகையிலே வாழ்ந்து நமக்கெல்லாம் ஆன்மீகத்தை போதித்திருக்கிறார்கள். திருமலை நாயக்கர் காலத்தில் சாப்டூர் பாளையக்காரர் ராமகடைய நாயக்கனாரால் இந்த மகா சுந்தரலிங்கேஸ்வரர் கோயிலும் சந்தன மகாலிங்கேஸ்வரர் கோயிலும் கட்டப்பட்டது என்று சொல்கிறார்கள். 1950ஆம் வருடம் இது வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். சுமார் கடல் மட்டத்திலிருந்து 4500 அடி உயரத்திலே இந்த சதுரகிரி மலையில் உச்சியிலே அமைந்திருக்கிறது இந்த திருக்கோயில். இந்த சதுரகிரி மலையில் அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷ நாட்களில் மேலே ஏறுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. முதல்ல இந்த 3-4 நாட்கள் மட்டும் அனுமதி கொடுத்தா, மழை பெஞ்சுதுன்னா அது நீரோடை வர்ற பாதையெல்லாம் இருக்கிறனால போக முடியாது. அப்போ அனுமதி மறுக்கப்பட்டது. இப்போ பக்தர்கள்லாம் மற்ற நாளில் போக முடியாது, இந்த 3 நாள் மட்டும் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் முறையிட்டு இப்போ நீதிமன்றம், மதுரை உச்சநீதிமன்றம் எல்லா நாட்களும் போகலான்னு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் போகிறதுனா சாயங்காலம் ஒரு 5 மணிக்குள்ளே கீழே இறங்குற மாதிரி போயிட்டு வர்ற மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி போங்க. கோயம்புத்தூர்லேருந்து போகிற போது சுமார் ஒரு 5 மணி நேரம் ஆகும். இந்த விருதுநகர் பக்கத்தில் இருக்கிற தாணிப்பாறை வழியாக போகிறது தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதில் இருக்கிற அந்த அழகான காட்சிகளை எப்படியெல்லாம் போகிறாங்கங்கிறத நம்ம வீடியோ மூலமாக பார்க்கலாம். மலை ஏற ஆரம்பிக்கிற போது இது மாதிரி காரை போட்டால் தடம் இருக்கும், நல்லாயிருக்கும் போகிறதுக்கு. கொஞ்சம் தூரம் போனோன்னே அழகான நீர்வீழ்ச்சியெல்லாம் நம்ம பார்க்க முடியும். நிறைய பேர் குளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல தண்ணி, சுத்தமாக மூலிகை தண்ணியாக இருக்கிறனால. இது வழுக்குப்பாறைன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப செங்குத்தாக ஏறி போகணும். அந்த ஓரத்துலேயே பார்த்திங்கன்னா ஓடை அப்படியே வந்துகிட்டே இருக்கு. கூட மலைகளுக்கு இடையில் மாதிரி இயற்கை சூழலில் நடந்து போகிறதுக்கு ஜாலியாக இருக்கும். சில பேர் உட்கார்ந்துட்டும் கூட அப்படியே மெதுவாக நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா. இதனால தான் பல சித்தர்கள் இந்த மலையில் குகையில் தவம் இருந்து
நூற்றாண்டுகளாக வாழ்ந்திருக்காங்க. சித்தர்கள் ஜீவசமாதியான இடம், அவர்கள் வாழ்ந்த நாட்களை பார்ப்போமா? அகஸ்தியர் 5 யுகம் 7 நாள் வாழ்ந்தார், பாபநாசத்தில் சமாதியானார். பதஞ்சலி 4 யுகம் 48 நாள் வாழ்ந்தார், ராமேஸ்வரத்தில் சமாதியானார். கமலமுனி 4000 வருடம் 48 நாள் வாழ்ந்தார், திருவாரூரில் சமாதியானார். திருமூலர் 3000 வருடம் 13 நாள் வாழ்ந்தார், சிதம்பரத்தில் சமாதியானார். குதம்பை சித்தர் 1800 வருடம் 14 நாள் வாழ்ந்தார், மாயவரத்தில் சமாதியானார். கோரக்கர் 850 வருடம் 11 நாள் வாழ்ந்தார், பொய்கை நல்லூரிலே சமாதியானார். தன்வந்திரி 800 வருடம் 32 நாள் வாழ்ந்தார், வைத்தீஸ்வரன் கோயிலில் சமாதியானார். சுந்தரானந்தர் 800 வருடம் 28 நாள் வாழ்ந்தார், மதுரையில் சமாதியானார். கொங்கணர் 800 வருடம் 16 நாள் வாழ்ந்தார், திருப்பதியிலே சமாதியானார். சட்டமுனி 800 வருடம் 14 நாள் வாழ்ந்தார், திருவரங்கத்தில் சமாதியானார். வான்மீகர் 700 வருடம் 32 நாள் வாழ்ந்தார், எட்டுக்குடியிலே சமாதியானார். பாம்பாட்டி சித்தர் சுமார் 500 வருடங்கள் உயிர் வாழ்ந்தார், மருதமலையிலே சமாதியானார். சித்தர்களை வணங்கி பயணத்தை தொடர்ந்தோம். பாருங்கள் எவ்வளவு அழகான இயற்கை சூழ்நிலை, நீரோடைகள், அதன் நடுவிலே நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். மரங்களுக்கு இடையிலே பார்ப்பதற்கே எவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது. இன்னும் கடினமான இடங்கள் இருக்கிறது. அதை பெண்கள் எப்படி கடந்து வருகிறார்கள் என்பதை நாம் வீடியோவாக பார்க்க போகிறோம். வாருங்கள். இப்போது எங்கள் கடையில் 300 வகையான பட்டாசுகளை நாங்கள் வச்சுருக்கோம். அதில் ஃபேன்சி ரகங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கடையிலையுமே இந்த மாதிரி ஃபேன்சி ரகங்கள் இருக்காது. நீங்கள் ஒரு முறை எங்கள் கடைக்கு வந்து பாருங்கள். சிவகாசியில் இருக்கிற அத்தனை ஃபேன்சி ரகங்களும் நாங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேன்சி ரகங்களை வெடிக்கிறதுக்கே பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னம்பனல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, நீ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என அற்புதம் இதுவே, கற்பிதமோ என அற்புதம் இதுவே. அடிய பாதனே அம்பலவானனே, அடிய பாதனே அம்பலவானனே, நின்னாது கருணையே ஏழை அறிவேனோ, நின்னாது கருணையே ஏழை அறிவேனோ. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னம்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா
மோகன கருமொழிதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவான நின்னாட கருணை இறையணிவேனோ நின்னாட கருணை இறைவனிவேனோ என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ன நேயர்களே, அருமையான ஒரு ஆன்மீக வீடியோவை பார்த்துருப்பீங்க. வாய்ப்பு கிடைக்க போது குடும்பத்தோட இந்த சதுரகிரி மலை போயிட்டு வாங்க. அந்த ஈசனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தீபம் இயற்கை சேனல் உங்களுடைய ஆதரவோடு வளர்ந்துட்டு வருது. உங்கள் நண்பர்களிடம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதுபோல நல்ல வீடியோக்களை பார்த்து உங்கள் மனதில் அமைதி ஏற்படுத்துங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்ப்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.